ஊருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டப்படி சமையல ஒரு அருமையான சூப்பரான சூப் பண்ண போறாங்க. அந்த சூப் என்ன கேட்டீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப். அதாவது நம்ம சோளம் மக்காச்சோளம் பாத்தீங்களா, அந்த சோளமும் வெஜிடபிள் கொஞ்சம் இங்க இருக்க மசாலா இதெல்லாம் வச்சு நம்ம சூப் பண்ண போறோம். அதான் ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப். இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், சாப் garlic, சாப் ஜிஞ்சர், அமெரிக்கன் கார்ன், சாப் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், கிரீன் சில்லி, கார்ன்ஃபிளவர், மிளகு பவுடர், சுகர், மிக்ஸ் வெஜிடபிள், வினிகர், சால்ட். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ். இப்போ இந்த டிஷ்ஷை வந்து எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வழக்கம் போல அடுப்பை பற்ற வச்சு மேல இந்த நான்ஸ்டிக் பேன் மேல வைக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு மேல நான்ஸ்டிக் பேன் மேல வச்சிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சமா நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்றோம். சும்மா ஒரு ஸ்பூன் இல்ல 1.5 ஸ்பூன் இருந்தா போதும், அதுக்கு மேல தேவை நம்மளுக்கு. ஆயில் சூடானு நமக்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் இஞ்சியும் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு இங்க வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வதக்கணும். இதுல முக்கியமா சொல்ல பாருங்க, இங்க வந்து கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர், பேபி கார்ன் இது எல்லாத்தையும் பொடிசா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாயில் பண்ணாம பச்சையா கட் பண்ணி வச்சிருக்கேன் காய்கறியை. கொஞ்சம் சாப் garlic, பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டிருக்கேன். ஒரு செகண்ட்ல 2 செகண்ட் வந்து நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம இங்க இருக்க கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். சும்மா கொஞ்சமா போட்டா போதும், அதிகமா போடணும். இதுல நம்மளுக்கு வந்து ஏன் இந்த சாப் ஆனியன் சாப் garlic போடுறேன்னா அந்த பிளேவர் அது எல்லாமே அந்த ஸ்டாக் அந்த தண்ணி ஆட் பண்ணும்போது வந்து நல்லா பாயில் ஆகும். அந்த டைம்ல வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்றோம். இதோட பச்சையா கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி வந்து இதில் ஆட் பண்றேன். இந்த வெஜிடபிள் வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். கொஞ்சம் நம்ம சால்ட் போடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சீசனிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சால்ட்டை ஆட் பண்ணலாம். இதாங்க சோளம். அதாவது நான் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அமெரிக்கன் கார்ன் வாங்கி வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி பாயில் ஆனது. ஆனால் இருந்தாலும் லைட்டா கிரஷ் பண்ணி போடலாம். இந்த கார்ன் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷல். இதோட நீங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த அமெரிக்கன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போடும்போது லைட்டா கிரஷ் பண்ணியே போடுங்க. வெஜிடபிளா வந்து நம்ம பொடிசா கட் பண்ணதுனால வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரமா வந்துடும். அதிகபட்சம் 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம். இப்ப இதுல வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுல வெஜிடபிள் எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம இதுல வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா இது தேவையான சீசனிங் வந்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இதுல கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சுகர் ஆட் பண்றேன். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இங்க வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் வந்து நம்ம தண்ணியில் லைட்டா கரைச்சி 2 ஸ்பூன் விட்டா திக்காவும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு ஃபினிஷ் பண்ணா இந்த ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் ரெடி. இப்போ இது பாயில் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே இதுல வந்து வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம், வினிகர் ஆட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் லைட்டா சால்ட், சுகர் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா ஒயிட் பெப்பர் போட்ட பிறகு நம்ம இந்த கார்ன்ஃபிளவர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். கார்ன்ஃபிளவர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு பவுடர் போட்டிருக்கேன். போடுங்க. இந்த கார்ன்ஃபிளவர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கார்ன்ஃபிளவர் வந்து கொஞ்சம் லைட்டா இதுல வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டாக்ல இதுல ஆட் பண்ணலாம். ரொம்ப ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து திக் ஆயிடும். அதனால வந்து நீங்க மிக்ஸ் பண்ண அதுக்கு பிறகு நம்ம இதுல ஆட் பண்ணா போதும். ஆக்சுவலா கார்ன்ஃபிளவர் வந்து எதுக்கு ஆட் பண்ண திக்னிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதாவது திக் ஆகிறதுக்கோசம் இந்த கார்ன்ஃபிளவரை இதுல ஆட் பண்றோம். நீங்க ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த கார்ன்ஃபிளவர் வந்து ரொம்ப திக் ஆயிடும். அது வந்து சூப் மாதிரி இருக்காது. ஆக்சுவலா சூப்னா லிக்விடா இருக்கணும்.
அதனால கரெக்டா நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பக்குவமா 2 ஸ்பூன் இல்ல 1.5 ஸ்பூன் போட்டா போதும் கார்ன்ஃபிளவர். பாருங்க முதல்ல எப்படி இருந்தது, இப்போ வந்து திக்கா இருக்கு பாத்தீங்களா. கரெக்டான அளவு இதுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு டிராப் நான் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்றேன், போதும். ஆனா சில பேர் இதுலயே வந்து சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப சைனீஸா போனா ரொம்ப டீப்பா இருக்கும். நம்ம வீட்டுல வந்து சோயா சாஸ்லாம் இருக்காது. அப்படி இருந்தா நீங்க சோயா சாஸ்ல ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் இந்த சால்ட், பெப்பர், கார்ன்ஃபிளவர், இந்த மிக்ஸ் வெஜிடபிள் இதெல்லாம் போட்டு டாஸ் பண்ணி நீங்க சூப்பாவை ரெடி பண்ணலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷுக்கு போடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டா பெப்பர், ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த சூப்பை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். அப்படியே அழகா எடுத்து நான் அந்த கப்ல பிளேஸ் பண்றேன். இதாங்க மிக்ஸ் வெஜிடபிள் ஸ்வீட் கார்ன் சூப். கார்னிஷ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்றேன். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். கரெக்டா திக்கா நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த சூப் வந்து டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்குங்க. முக்கியமா வந்து அந்த வெஜிடபிள் வந்து அந்த கார்லிக், அந்த ஆனியன் அதோட டாஸ் பண்ண பாத்தீங்களா, நீங்க டாஸ் பண்ணும்போது அந்த கார்லிக்கோட ஃபிளேவர் வந்திருக்கு. அது இல்லாம வெஜிடபிள் அதோட தண்ணியில போட்டு நல்லா பாயில் பண்ண வெஜிடபிள் ஸ்டாக் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.